ஃபர்ஸ்ட் மூவ் கழுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட்டை புஷ் அண்ட் ரெசிஸ்ட். அழுத்தமும் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கறத தடுத்து நம்ம அந்த பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு போகணும். சரியா? பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பின்னாடியும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, 2 கையை இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தலையை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுங்கள் கையால். ஆனால் அதை புஷ் பண்ணுறத நிறுத்துறதுக்கு தலையை நீங்கள் ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. அதாவது முன்னாடி கழுத்து வராத மாதிரி தலையை பின்னாடி கொண்டு போக ட்ரை பண்ணணும். அதுதான் இந்த ஒரு பாயிண்டில் தலை முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது, ஒரு பாயிண்டில் அப்படியே நிற்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதே இடத்துல கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், வச்சுட்டேன்னா தள்ளுறேன், ஆனால் தள்ள விடாமல் தலையை பின்னாடி தள்ளுவேன். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும் போது அந்த பாயிண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் நிறுத்திக்கணும். ஓகே, 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டைமர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, இது பண்ணும்போது நெக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. தள்ளும்போது தலையை கீழே இறக்காதீங்க, இல்லை சின் டக் பண்ணாதீங்க, இல்லை கழுத்தை லூஸாக விட்டுறாதீங்க. இப்போ இதையே பேக்லேருந்து பாருங்கள். கையை தலையில் வச்சுக்கணும், புஷ் பண்ணுறேன், ஆனால் கீழே தலையை கவுறாமல் பின்னாடியும் புஷ் பண்ணுறேன். அப்படியே ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்டில் நில்லுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. சைடில் பார்க்கலாமா? புஷ், பின்னாடி ரெசிஸ்ட், ஹோல்ட் 15 செகண்ட்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, செகண்ட் மூவ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்ஸ் புஷ் ரெசிஸ்ட். இந்த கையால் தலையை இப்படி தள்ள பார்க்கணும், ஆனால் தலை என்ன பண்ணணும்னா தள்ள விடாமல் கைக்கு அகெயின்ஸ்டாக இந்த பக்கம் போக பார்க்கணும். அப்போ ஒரு பாயிண்டில் கழுத்து இப்படியும் போகாது இப்படியும் போகாது, அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேயே நிற்கணும். ஒரு 15 செகண்ட்ஸ் பண்ணுவோமா? பாருங்கள், ரைட் சைடு ஃபஸ்ட்டு பண்ணுறேன், கழுத்தை தள்ள பார்க்குறேன், ஆனால் கழுத்தை தள்ள விடாமல் இந்த பாயிண்டில் 15 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸ். கழுத்து கொஞ்சம் பெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போது இந்த பக்கம் சீக்ஸ் பண்ணலாம். சீக்ஸ் புஷ் அண்ட் ரெசிஸ்ட். ஓகே, வைக்கிறேன்னா இப்போ புஷ் பண்ணுறேன், ரெசிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இவ்வளோ சிம்பிள் மூவ் இன்றைக்கி கற்றுண்டோம். அதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுட்டா கட்டாயம் பண்ணுவோம். என்ன பெனிஃபிட்ஸ் நெக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்குக்கு மட்டும் கிடையாது, இந்த அப்பர் பேக் ப்ளஸ் ஹெட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூவ். அதாவது கழுத்தை நம்ம ப்ரொலாங்டாக வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நின்றுன்னு தான் வேலை பண்ணுறோம், கம்ப்யூட்டரில், டெஸ்கில், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, மொபைலில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நெக் ஸ்டிஃப்னஸ் பெயின்லாம் வந்துடும் கொஞ்ச நாளில். ஸோ அதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நெக்கை